ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸ், பருப்பு உருண்டை குழம்பு, அடுத்து முட்டைக்கோஸ் வந்து தேங்காய்லாம் போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன். இது ஒரு அரைவேக்காடு தான் இருக்கும், ஆனால் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் க்ரன்ச்சியாக. சவு கூட்டு ஈவினிங் வந்து சின்னதாக ஒரு வாக் போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீடை வந்து க்ளீன் பண்ணுறது இறங்கியாச்சு. ஃபஸ்ட்டு வீடை வந்து நல்லா கூட்டி விட்டுட்டு ஹாலை மட்டும் தொடச்சி விட்டுட்டேன். நேற்று நைட்டு கழுவி வச்ச பாத்திரத்தெல்லாம் அந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி விளக்க கடந்த பாத்திரத்தையும் விளக்கி ட்ரை ஷீட்டில் வந்து தண்ணி இதாகிறதுக்காண்டி கீழே இறக்கி வச்சுட்டேங்க. அடுத்து ஈவினிங் ஸ்நாக்குக்கு வந்து ராகி கூழ் செஞ்சுருந்தேன் 2 குட்டீஸ்க்கும். அதை அவங்க சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் உட்காந்து. நைட்டு டின்னருக்கு வந்து இன்றைக்கி காலைல மாவு அரைச்சிருந்தேன். அது நல்லா புளிச்சு வந்துருந்துச்சு. அதில் இட்லி ஊற்றுறேன். பாருங்கள் எப்படி நல்லா பொங்கி வந்திருக்கும். கருப்புளுந்து போட்டுக்கனால லைட்டாக கருப்பாக இருக்குமே தவிர மிதபடி டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. ரொம்ப ஹெல்த்தி கூட நம்மளுக்கு. நான் உங்களுக்கு அதை பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஃபுல்லாகவே ரேஷன் ரைஸ் தான் நல்லாயிருக்கும். பெரியவளுக்கு வந்து பொடி இட்லி கேட்டாங்க. ஸோ கருவேப்பிலை பொடி போட்டு அவங்களுக்கு இட்லி, குட்டி பாப்பாவுக்கு வந்து பருப்பு வச்சு ஊட்டி விட்டாச்சு. நாளைக்கு ஒரு